திமுகவை நம்பி விசிக இல்லை என ஒரே போடாக போட்டுள்ளார் திருமாவளவன். தேர்தலில் எந்த முடிவையும் எடுக்க விசிக தயங்காது என திருமா பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. என்ன நடக்கிறது திமுக கூட்டணியில்? திருமாவின் இந்த பேச்சு ஆதங்கத்தின் வெளிப்பாடா? விரிவாக பார்ப்போம் இப்போது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது திமுக கூட்டணியின் ஒரு அங்கமாகவே இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் கடந்த 6 மாத காலங்களில் விசிகவை வைத்து பல அரசியல் நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன. புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என ஒரு ஆஃபரை கொடுத்து விசிகவை தங்கள் பக்கம் இழுக்கத்தான் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. ஆனால் 2026ஆம் ஆண்டு தேர்தலிலும் திமுகவுடனே கூட்டணி என அதிரடியாக அறிவித்து தான் திமுக பக்கம்தான் என்று உறுதி செய்தார் திருமாவளவன். யாரும் எதிர்பார்க்காத விதமாக திருமாவளவனின் பெரும் நம்பிக்கையாக இருந்த ஆதவ் அர்ஜுனாவை விஜய் இழுத்தது விசிகவிற்கு பேரிடியாக மாறியதாகவே கூறப்படுகிறது. ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவின் நடவடிக்கைகளால் வெறுப்பான திமுக விசிகவுக்கு மறைமுக நெருக்கடி கொடுத்ததாகவும், இதை அறிந்த தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல அதிமுகவும் ஆஃபர்களை அள்ளி அள்ளி கொடுத்ததாம். ஆனால் பாஜகவை வீழ்த்துவதே தங்கள் ஒரே குறிக்கோள் என்று கூறி வேறு வழியில்லாமல் திமுகவுடன் கூட்டணியை கண்டினியூ செய்கிறதாம் விசிக. இந்த நிலையில் சில நாட்களாக அமைதி காத்து வந்த திருமாவளவன் ஃபேஸ்புக் லைவ் மூலமாக கட்சி நிர்வாகிகளிடம் எரிமலையாக பொங்கியிருக்கிறார். கட்சி நிர்வாகிகள் கட்டாயப்படுத்தி தாங்கள் ஏற்பாடு செய்துள்ள விழாக்களில் பங்கேற்க வைப்பது மன அழுத்தத்தை தருவதாகவும், ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை, 1 மணி நேரம் கூட தனிமை இல்லை என்ற நிலை நீடிப்பதாகவும், கட்சி தொண்டர்கள் தன் விழாக்களில் பங்கேற்க தன்னை திணிப்பதாகவும் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், எந்த பணிக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது என்று கூறிய நிலையில் ஏதோ நாம் திமுகவை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்றும், அந்த அற்பர்களின் தோற்றத்தை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட தோழர்கள் அதில் தெளிவை பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைப்பதனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை உதிரிகளை கொண்டு பரப்புகிறார்கள். ஏதோ நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். மேலும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த அவர்களிடம் இருக்கும் ஒரே துருப்புச் சீட்டு விசிக தான். திமுக கூட்டணி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என நாம் கருத்து சொல்வதால் நமக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார்கள் என திருமாவளவன் கட்சி தொண்டர்களிடம் உரையாற்றினார். அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும், அது ஒன்றும் பெரிய கம்பசித்திரமில்லை. எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது, ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது, கூடுதலான பேரம் பலிக்கிற இடத்திலே உறவை வைத்துக் கொள்வது, கூட்டணியை தீர்மானிப்பது என்பதும் பெரிய ராஜதந்திரம் இல்லை. அது சுயநலம் சார்ந்த சந்தர்ப்பவாத ஒரு அரசியல். நாம் அதை பொருட்படுத்தவில்லை, அதில் ஈடுபாடு காட்டவில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியிலே தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும், அதற்கு ஒரு தெளிவு வேண்டும், அதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள், அற்பர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கிற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். இறுதியாக திமுகவுடன் வைத்திருக்கும் கூட்டணி உறவு என்பது வேறு என்று கூறிய திருமாவளவன், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், அரசியல் தொடர்பான விவாதங்களில் தலைமையின் முடிவை அறிந்து கருத்து சொல்ல வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இப்படி திடீரென்று திருமாவளவன் திமுகவை மட்டும் நம்பி விசிக இல்லை என்று கூறியிருப்பது அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது.
திருமாவின் இந்த பேச்சு கூட்டணிக்குள் விரிசலை ஏற்பட்டுள்ளதை குறிக்கிறதோ என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புவதோடு 2026 தேர்தல் வர இன்னும் பல மாதங்கள் இருப்பதால் அதற்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறுகின்றனர். எனவே திமுக கூட்டணியிலேயே விசிக தொடருமா, இல்லை திமுகவுக்கு ஷாக் கொடுக்குமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.